Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 9th maths exercise 1.3 ல question number 7 பார்க்கலாம். Let A and B be two overlapping set and the universal set U. Draw the appropriate Venn diagram for the each of the following. Okay, A, B அப்படிங்கிறது ரெண்டு செட் யூனிவர்சல் செட்டோட இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வென் டயக்ராம் என்னென்ன கொஷின்ஸ் கீழே கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபாலோயிங் செட்க்கு நம்ம வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஸோ இங்கே யூனிவர்சல் செட் ஏ யூனியன் பி, ஏக்கும் பிக்குமான யூனியன் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே டயக்ராம் அப்படிங்கிறதுனால ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன் என்னது, இதை மட்டும் நம்ம ஷேட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? Then third one, A intersection B the whole dash. A intersection B அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நம்ம செகண்ட் சம்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? A intersection B என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இங்கே A intersection B the whole dash. whole dash அப்படின்னாவே இந்த செட்டுக்கு இல்லாம வித்தவுட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்யூஸ் இல்லாம மீதி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த டயக்ராம்? தென் ஃபோர்த் ஒன், b minus a the whole dash. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற b minus a ஃபைண்ட் பண்ணிக்கலாம். b minus a அப்படிங்கிறது என்னது? bல இருந்து a உடைய வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ab வந்து ரெண்டு செட், இதில் a உடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சப்ராக்ட் பண்ணிட்டோம். அப்போ bக்கு இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேட் பண்ணுவோம். ஹோல் டேஷ் அப்படிங்கும்போது என்ன வேல்யூஸ் எடுத்திருக்கோமோ அது இல்லாமல் மற்ற வேல்யூஸ். ஸோ இந்த டயக்ராம் ஹோல் டேஷ் அப்படிங்கிறதுனால இந்த போர்ஷன் விட்டுட்டு மீதி எல்லா போர்ஷனும் யூனிவர்சல் செட்டோடு சேர்ந்து ஷேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ். ஓகே, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூனியன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வித்தவுட் ஏ. ஸோ ஏ செட் இல்லாமல் மீதி வேல்யூஸை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷேடோ பண்ணியிருக்கோம். தென் பி டேஷ். பி டேஷ் அப்படின்னா வித்தவுட் பி. ஸோ பி செட் மட்டும் இல்லாமல் மீதி வேல்யூஸ் என்ன பண்ணியிருக்கோம்? ஷேட் பண்ணியிருக்கோம். தென் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னா ரெண்டு வேல்யூ நம்ம ஜாயின் பண்ணி எழுதியிருக்கோம். பாருங்கள், இங்கே ஏவுடைய வேல்யூ இங்கே கிடையாது, இந்த டயக்ராமில் இருக்கு. தென் பி உடைய வேல்யூ இங்க இருக்கு, இங்க இல்லை. ஸோ யூனியன் அப்படிங்கும் போது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் எழுதணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்டர்செக்ஷனுக்கும் வேல்யூஸே நம்ம ஷேட் பண்ணவே கிடையாது. ஸோ அதை தவிர்த்து மீதி எல்லா வேல்யூஸும் என்ன பண்றோம்? டயக்ராம் ஃபுல்லா ஷேட் பண்றோம். ஓகேவா? தென் லாஸ்ட் ஒன், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா நம்ம ஆல்ரெடி ஏ டேஷ் பி டேஷ் உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்குமான இன்டர்செக்ஷன். காமனான வேல்யூஸ் என்ன? ஸோ இது ரெண்டுக்குமே வந்து காமனான வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த யூனிவர்சல் செட் அவுட்லைன் மட்டும்தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ஷேட் பண்ணால் போதும். ஓகேவா? தென் செவன்த் ஒன், ஃப்ரம் த டயக்ராம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் we observe that A intersection B the whole dash that is equal to A dash union B dash. ஸோ டயக்ராம் தேர்டும் ஃபிஃப்த்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்க்கான வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க. மிடில் போர்ஷனை தவிர்த்து மீதி எல்லாமே ஷேட் பண்ணிருக்கு இல்லையா? தென் அதே மாதிரி தேர்ட் ஒன்னுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் எப்படி இருக்கு? மிடில் போர்ஷனை தவிர்த்து மீதி எல்லாமே ஷேட் பண்ணிருக்கு. ஸோ தேர்ட் ஒன்னும் ஃபிஃப்த்து ஒன்னோடைய சொல்யூஷன் எப்படி இருக்குது? நமக்கு பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டயக்ராம் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த ப்ரூஃப் வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஆன்சர் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது? ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இந்த டயக்ராம் சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.